எப்படி இருந்துச்சு சார்? 7 சாமுரை மாதிரி தான் சார் இந்த கதையும். இதுக்குள்ள அன்பு, பாசம், காதல், துரோகம், நட்பு, காமம்னு எல்லாமே இருக்கு சார். எல்லாமே இருக்கு சார். இது ஒரு உணர்வியல். சரி, யாருக்காச்சும் இந்த கதையை சொல்லியிருக்கீங்களா? நம்ம விஜய் தம்பி கிட்ட 2 லைன் தான் சொன்னேன். கேட்டது உடனே பண்ண. தளபதி அளவுக்கெல்லாம் வேணாம். நம்ம பொறுக்கி பேசுறாங்க. நியூ இயர் அன்னைக்கு ஒரு பொண்ணோட சுத்தி மாட்டிக்கிட்டு பிராங்கர் சொல்லிட்டு இருக்கான். பொறுக்கி பையன். வேற யாருக்காச்சும் கதை சொல்லிருக்கீங்களா? நேத்து கூட நம்ம தம்பி சிம்புவை ஷூட்டிங்ல பார்த்தேன். கிளைமேக்ஸ் மட்டும் தான் சார் சொன்னேன். தம்பி மிரண்டாப்ல. ஐயோ, அப்படி என்ன சொன்னீங்க? தம்பி மட்டும் 1000 பேரை ஒத்த ஆள அடிச்சு வீசுறாப்ல. ஆனா அவருக்கு கையே இல்லை. படம் ஃபுல்லா காலு தான் சார். ஒரு சூப்பர் ஹீரோ கதை சார். எழுதிட்டு ஷூட்டிங்கே போயிட்டேன். படம் பேர் தெரியுமா? இல்லையே. நெஞ்சுமுடி. அது என்னாச்சு? எங்க சார் அந்த நோலன் ராஸ்கல் என் கதையை திருடி அதுக்கு முன்னாடி டார்க் நைட்னு ரிலீஸ் பண்ணிட்டா சார். யாரு? கிறிஸ்டோபர் நோலன். ஆமா சார். உங்க கதையை? ஆமா சார். சரி, இந்த கதையை விட எல்லாருக்கிட்டே கதை சொன்னதா சொல்லி ஒரு கதை சொன்னீங்கல்ல, அதுவே செம காமெடியா இருக்கு. அந்த மாதிரி ஏதாவது கதை இருந்தா சொல்லுங்க. 9 பாட்டு 9 சண்டை வச்சு படை எடுத்து நான் கலையை கொலை பண்றதுக்கு நான் செத்துருவேன் சார். இந்த கதையை எப்ப நான் செத்துருவேயா? சரி, நீங்க சாகாம இருக்க ஒரு கதை இல்லப்படா சார். பெக்கர் Sir, Becker, sir, Becker, sir, Becker, sir, alcoholic addict, sir, educated drinker, sir. Sir, if you give 10 rupees, I will bless you, sir. Please, sir, please, sir, please, sir. Sir, I am a helpless human, sir. Please, sir. Oh, thank you. Oh, God bless you, my child. போயிட்டு வரேன்டா. அம்மாவை திட்டுவான். வேணாம். அங்கே ஒருத்தர் இருக்கான். Sir, Becker, sir, Becker, sir, Becker, sir, alcoholic addict, sir, educated drinker, sir. Sir, if you give 10 rupees, I will bless you, sir. Please, sir, please, sir, please, sir. Sir, I am a helpless person. சரிடா. Sir, Becker, sir, Becker, sir, Becker, sir, Becker, sir, sir. கடைசியில காசு இல்லாம பிச்சத்து குடிரோல் ஆயிட்டோம். நம்ம பேசாம பிசினஸ் ஏதாவது பண்ணுவோமா? டீ கடை திறக்கலாமா? அது சேட்டாங்களுக்கு தானே செட் ஆகும். அப்ப பிரியாணி கடை? அது பாய்களுக்கு தான்ப்பா. வாணிபூரி கடை? அது வடக்கன்னு சொல்லிடா. டேய், எதுவுமே செட் ஆகாதுன்னா அப்ப நமக்கு என்னதான் செட் ஆகும்? நான் சொல்ல போற இந்த பிசினஸுக்கு வாஸ்து பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. கணபதி ஹோமம் பூஜைலாம் பண்ண வேண்டியதில்லை. வீட்டை கூட்டி தண்ணி தெளிச்சு கோலம் போட்டு மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. முக்கியமா மாச சம்பளத்துக்கு யாரையும் வைக்க வேண்டியதே கிடையாது. ஆனா இந்த பிசினஸ்ல கோடி கோடியா பணம் கொட்டும். அப்படி என்னடா பிசினஸ்? அது டாஸ்மார்க். லூசு குமுட்டை, இத்தனோண்டு குடிச்சதுலயே போதை ஏறிடுச்சா உனக்கு? அததான் கவர்மெண்ட் வச்சு நடத்துதுல. நடத்துது. காலையில 12 மணில இருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் நடத்துது. நம்ம நைட்டு 10 மணில இருந்து காலையில 12 மணி வரைக்கும் நைட் ஷிஃப்ட் ஓட்டுவோம்டா. என்ன? அதுவும் பசங்களுக்கு இப்ப அட்டி போட இடம் தேவை. நம்ம இடத்துலயே இப்ப அட்டி போற இடத்த உருவாக்குவோம். சரகோட சைட் டிஷ்ஷும் கொடுப்போம். பில்ல தீட்டுவோம். காசுக்கு காசு ஆச்சு. சரக்குக்கு சரகம் ஆச்சு. அக்கிரா, சூப்பர் மேட்டர்டா. நம்ம வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு விட்டா போதும். பிசினஸ் கல்லா கட்டும். சென்னையில் பயங்கரம். சார், இது ஃபேமிலி தங்குற இடம் சார். தங்கறதுக்கு இடம் கொடுத்தா பார் நடத்திட்டு இருக்கானுங்க சார். அபார்ட்மெண்டில் வசித்து வந்த 5 இளைஞர்கள் தங்களது வீட்டில் இரவில் பார் நடத்தி வந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரே புகமூட்டமா இருக்கு. யோ, எப்படி கிடக்குறானுங்க பாரியா? ஏய், எழுந்திருக்கடா. யோ, பார் க்ளோஸ்ட். போய் நைட் 10 மணிக்கு மேல வாங்க. ஏய், எழுந்திருக்கங்கடா. எழுந்திருக்கடா. எழுந்திருக்கடா. சொல்லிட்டே இருக்க, படுத்துட்டே இருக்க. எழுந்திருடா. வா, எழுந்திரு. வா, வா, எழுந்திரு. எழுந்திரு. வா, வா, ஓடா. போ. வெளிய போ. என்னடா கூட்டம் பண்ணி? ஓடா, அங்க போய் நில்லு. ஏய், சார், நான் செக்ரட்டரி சார். எங்கிட்டே டிப்ஸ் கொடுத்து சிகரெட் வாங்கிட்டு சொல்றாங்க சார். எனக்கு தெரியாமலே பார் நடத்துறீங்களாடா? தெரிஞ்சாதான் கட்டிங் கேப்பீங்களே சார். இவனுங்க பண்ண பிரச்சனைக்கு அரசு பண்ணி தூக்கி உள்ள போட்டுடலாமா? போட்டுடலாமா? முடிவா நீங்க என்ன சொல்றீங்க? சார், இவங்க வீடு காலி பண்ணா போதும் சார். என்னம்மா திடீர்னு வீடு காலி பண்ண சொல்றே? யாரு 12,000 ரூபாய்க்கு வாடகைக்கு வருவாங்க? 12,000 ரூபாய் என்ன, 15,000 ரூபாய் வாங்கி தரோம். அது சரி, அவங்க கிட்ட 3 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன். யாரு திருப்பி கொடுக்கறது? யோ, எங்க கிட்ட 1.5 லட்சம் ரூபா தானே வாங்கினேன். இப்ப என்ன 3 லட்சம் ரூபான்ற? இதையா கேப்ல கடா வெட்டுறதுன்னு சொல்லுவாங்க. அப்ப ஒண்ணு பண்ணு. நீ வாங்கின 1.5 லட்சம் ரூபாயோட 50,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்துரு.
இல்லாட்டி போலீஸ் கிட்ட போட்டு கொடுத்துருவேன். என்ன எப்படி பண்ற? நீ தானே சொன்ன கேப்ல கெடா வெட்டணுன்ட்டு, அதான். சார், எங்க அப்பார்ட்மெண்ட் ஃபண்ட்ல இருந்து 3 லட்சம் ரூபா கொடுத்துறோம். நீங்க அவங்களை செட்டில் பண்ணி அனுப்பிடுங்க. கேட்டுச்சா? இன்னும் 2 நாள் டைம். ஒழுங்கு மரியாதையை வீட்டை காலி பண்ணணும். அதுக்கு நடுவில் பார் கீர்னு ஏதாவது நடத்தி கூத்தடிச்சிங்க, நொங்கு எடுத்துருவேன். வாங்கடா. இந்த பார் மச்சான், அப்பார்ட்மெண்ட்லாம் நமக்கு செட் ஆகாது. தனி வீடா பாருங்க, அப்பதான் நம்ம பிசினஸை டெவலப் பண்ண முடியும். ஓகே மச்சான், நீ வடக்கே போ, நீ தெற்கே வா. இது ஒரு பிளாட், இதுக்கு ஒரு அசோசியேஷன். என்ன வெட்டி டூலெட் சார், டூலெட் போட்டிருக்கேன். நாங்க வரலாமா? நீங்க வீட்டுல பார் நடத்தினவங்க தானே? டூலெட் போடுறா சார். பேச்சுலருக்குலாம் வீடு கிடையாது, போங்க. போர்ட்லயே ஃபேமிலி ஒன்னு போட வேண்டியதானே? ஃபேமிலியா பேச்சுலரா? பேச்சுலர் தான். பேச்சுலருக்குலாம் வீடு கொடுக்கறது இல்ல. அப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? ஒன்லி ஃபேமிலி. கிளம்புங்க கிளம்புங்க. சார், டூலெட் போர்ட் பார்த்தோம் சார். 10 நிமிஷத்துல வந்துடுறேன். சரி சார், வாங்க. 10 நிமிஷத்துல வரானா? பசங்களுக்கு போனை போட்டு வர சொல்லு. தண்ணி விலை பெருசா இருக்கே, ஒரு 20,000 ரூபா சொல்லுவானா? அவ்வளோலாம் இருக்காதுடா, வீடு என்ன சிட்டிக்குள்ளே இருக்கு. ஏய், யாரா அவன் பூமர் அங்கிள்? வீடு வேணும்னு நீங்க தான் ஃபோன் பண்ணதா? ஆமா சார். ஆமா சார், ஆமா சார். சாவி போய் நல்லா பார்த்துட்டு வாங்க. சார், நீங்க வரலையா? கட்டினதே நான் தான், நான் பார்க்காததா? போய் நல்லா சுத்தி முத்தி பார்த்துட்டு வாங்க. சரி சார். ஜேம்ஸ், என்னடா? இங்க வா. என்ன? இங்க பாரு. எனக்காகவே போஸ்ட் அடிச்சு ஓட்டி இருக்காங்க சார். வீட்டுல பொருள்லாம் அப்படியே இருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க இன்னும் காலி பண்ணலையோ? அது ஒண்ணும் இல்ல செல்லம். இந்த வீட்டுல இருந்தவங்க எல்லாம் அவங்களுக்கு பிடிச்சமான ஒரு பொருளை விட்டுட்டு போவாங்க. நீயும் பாரு, உனக்கு பிடிச்சமான ஒன்னை விட்டுட்டு போவ. ஏன்னா இந்த வீட்டோட அமைப்பு அப்படி. எவ்வளோ பெயிண்ட் ஃப்ளஷ் பண்ணாம போயிருக்காண்டா. அவன் எதையோ விட்டு போயிருக்கான். ஒரு நாய் ஆய விட்டு போயிருக்கு. பிரஸ் பண்றான். அங்க என்னடா பண்ற? அண்டர்டேக்கர். மயிரே டேக்கர். வா, மொட்டை மாடி போலாம். ரூஃப் டாப் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுங்க. ஏய், இது கிசா ரூம், அது ஏசி பார், இது டான்ஸ் ஃப்ளோர். அப்ப பாத்ரூம்? அது வாந்தி எடுக்க ஒண்ணுக்கு போக. நான் ஓகே தானே? ஓகே மச்சான். என்னப்பா, வீட்ல ஓகேவா? ஓகே சார். எங்களுக்கு ஓகே சார். உங்களுக்கு நாங்க ஓகேவா? இந்த பாருங்க, இந்த தம்மு, குடி, குட்டி, அதெல்லாம் இருக்கணும்பா. பேச்சுலர் பசங்க என்ஜாய் பண்ணுங்க. ஐயோ, 17 ரூபா நம்ம பிராண்ட். சார், இந்த வாடகை எவ்வளோன்னு சொன்னீங்கன்னா? வாடகையா? நீங்களா பார்க்க என் தம்பிங்க மாதிரி இருக்கீங்க. ஐயோ அண்ணா, அது எஸ்பெஷலி இந்த கருப்பு கண்ணாடி. ஐ லைக் யூ வெரி மச். என் கைட்ல நம்ம போடுவோம். ஒரு 2 லட்சம் ரூபாய் மட்டும் கொடுத்துருங்க. என்னடா வெறும் 2 லட்சம் ரூபான்றாரு? எதுவும் வில்லங்க இருக்குமா? அவர் கண்ணாடி போய் சொல்ல மச்சான், அதுல ஒரு உண்மை இருக்கு. ஏய், ஒரு வருஷத்துல திருப்பி வாங்கிக்கிங்க. டீடைல்ஸ்லாம் கொடுத்துருங்க. அக்ரிமெண்ட்டை போட்டுருவோம். சரி சார். சார், இன்னைக்கே குடி வரணும் சார். ஆமா சார். நீங்க ஆல்ரெடி குடி வந்தாச்சுப்பா. ஐயோ சார், செம்ம சார். நீங்க உங்க சந்தோஷம் தான் என் சந்தோஷம்.
மச்சான் பால் பொங்குன்னு பார்த்தா கெட்டு போயிடுச்சு. அபசகுணமா இருக்கே. ஏய் என்ன பண்றது? இப்பன்னா உங்களுக்கு எல்லாம் பொங்கணும் அவள்தானே. இரு இருடே மச்சான், நமக்குன்னு ஒரு தனி வீடு. இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்ல. பிசினஸ் ஓஹோன்னு பண்ணலாம். ஓஹோன்னு பண்ணோம்னா முன்ன மாதிரி இருந்தாலும் சரிப்பட்டு வராது. கரெக்ட். நம்ம வேலையெல்லாம் பிரிச்சுக்கணும். சரக்கு வாங்குறதும் சமைக்கிறதையும் உங்க 2 பேர் பாத்துக்கிட்டோம். மளிகை சாமான் வாங்குறதும் கிளீன் பண்றதும் நீங்க 2 பேர் பாத்துக்கோங்க. சார் என்ன வேலை பார்க்கலான் இருக்கீங்க? கணக்கு வழக்கு பார்க்கணும்லடா. அந்த ஈர வெங்காயத்தெல்லாம் எல்லாம் சேர்ந்து பார்த்துக்கலாம். நீ பாத்திரத்தை கழுவிடு. பாப்பா உங்களை பார்க்க கூடாது. வா வா சீக்கிரம் போயிடலாம் வா. ஏய் இங்க பாருடா. எதுக்குடா கொஞ்சம் கண்ண மூடி கூட்டு போறாங்க? புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும். அதான் கண்ண மூடி கூட்டிட்டு போய் தாய்க்கலாம். ஐயோ ஆஃப் ஆயிடுச்சு. இதுக்கு என்ன சொல்ற? யோசிச்சு சொல்றேன். கொரோனா வைரஸ் பரவுவதை தடுக்க இன்று நள்ளிரவு முதல் அடுத்த 21 நாட்கள் நாடு முழுவதும் ஊரடங்கு பிறப்பிக்கப்படுவதாக இந்திய அரசு அறிவித்திருக்கிறது. பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என்று பாரத பிரதமர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். ரயில்கள் பேருந்துகள் ஓடாது எனவும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் ஒத்திவைக்கப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதேபோல தொழிற்சாலைகள், மால்கள், திரையரங்குகள், மதுபான கூடங்கள் அனைத்தும் இயங்காது என்றும் இந்திய அரசு அறிவித்திருக்கிறது. சந்தோஷப்பகுதையா 21 நாள் ஒயின் ஷாப் லீவு. இருக்க மொத்த காசுக்கும் சரக்கு வாங்கணும்னு வச்சுக்கோயேன். பிளாக்ல ஓட்டி நல்லா கல்ல கட்டலாம். அதான் மேட்ரு. அப்ப நானும் ஜேம்ஸ் ஆபீஸ் போயிட்டு வரும்போது வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கிட்டு வந்துடுறோம். என்னடா பெட்ரோல்லாம் இருக்கு, ஆனா வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது மச்சான். சரி வா போற வழியில டிராப் பண்றேன். டேய் பங்க்சர்ரா. என்ன பண்றது? பேசாம ஓலா புக் பண்ணி போயிடலாமா? எது ஓலாவா? அதான் நம்ம வீட்லயே ஒரு ஓலா இருக்கே. டேய் ஓலா. எத்தனை பேரு மல்லிகை கடையில இவ்வளவு மக்கள் நிக்கிறாங்க. அப்போ ஒயின் ஷாப்ல டேஞ்சரான பாய்ஸ் போல இவங்க. கொரோனாக்கு தேவையான எல்லா மருந்தும் எங்க கிட்ட ஸ்டாக் இருக்கு. நீ உடம்ப பாத்துக்க மம்மி. டேய் குடிக்கலையா? எதுவும் பிரச்சனையா? ஆபீஸ்ல 15 நாள் லீவ் கொடுத்துருக்காங்க. சூப்பர் மச்சி, தம்மு கொஞ்சம் கூட இன்னைக்கு ஃபுல் மஜா தான். கூட வேலை செய்யறனுக்கு கொரோனா வந்துருச்சு, தனிமைப்படுத்திக்க சொல்லியிருக்காங்க. அதான் எப்படி தனிமைப்படுத்திக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அவன் கூட எதுவும் பக்கத்துல எதுவும் உட்காந்தியா? இல்ல. ஏதாவது ஹாக்கி கேக்கு? இல்ல இல்ல இல்ல. அப்போ ஒன்றும் பிரச்சனைடா, எதுவும் வராது. என்ன நேற்று தம் அடிக்கும் போது கட் ஆஃப் மட்டும் போட்டேன். ஏ பால் பாக்கெட்டு ஊருக்கு போய் தொலை வேண்டியதானே? அப்பா அம்மா கொரோனா வந்துரும்ல. அப்பா அம்மாக்கு கொரோனாவா? நாங்களாம் அனாதை பாடியாடா. எனக்கு உங்களை விட்டா யாரும் மச்சான். பூக்கோழிக்கு தம்பி, என்னோட அனுபவத்துல சொல்றேன், நீ உன்னை தனிமைப்படுத்திக்கிட்டாதான் நாங்க இங்க சேஃப்டியா இருக்க முடியும். மரியாதை அந்த ரூம்குள்ள போய் ஒளிஞ்சுக்க. ஏன் எல்லா தரைக்கும் நீங்களே அடிக்கலாம்னு பாக்குறீங்களா? டெய்லி என் கோட்டாருக்கு வந்தாகணும். நீ உள்ளே இரு, உனக்கு தேவையானது எல்லாமே ரூமுக்கே வரும்.
மதுபான கடைகள் மூடப்பட்டதால் மது பிரியர்களின் பரிதாப நிலை. குடிக்கலாம் ஃபிக்ஸ் வரும். கெட்டுதான் கவர்மெண்ட்டுக்கு நஷ்டம், எங்களுக்கு கஷ்டம். வாட்டர் குடிச்சாங்க. God the candidate the sanity to accept the things we cannot change. Courage to change the things we can and wisdom to know the difference. இப்போ மது கடை மூடிட்டா என்ன பண்ணி? செத்துருவேன் சார். மதுவே இல்லைனாலும் செத்துருவேன். என்ன மச்சான் கால் பண்ணியிருந்த? மச்சான் விஸ்கி பிராண்டி வோட்கா ரம்மு ஜின்னு பீர் எல்லாமே இருக்கு. வந்துறியா? தெய்வமே, லொகேஷன் மட்டும் அனுப்பி வை. ஆஃப் பண்ண வரல, அங்க இருப்பேன். அனுப்பி விடுறேன். நோ நோ. ஏப்பா போலீஸ் கடிபிடி அதிகமா இருக்கு, கடை பூட்டுற டைம் ஆயிடுச்சு, போய் நாளைக்கு வா. நான் பிசினஸ் விஷயமா பேசணும்ண்ணா. என்ன பிசினஸ்? சரக்கே ஒரிஜினலு மூட்டை மூட்டையா இருக்குது வீட்டில். சொன்னா இறக்கிடலாம். 50-50 ஷேர். என்ன சொல்றேன்? ஏய் ஒழுங்கா ஓடி போயிரு, அடிச்சு வாயில உடைச்சு போடுவேன். படா. வந்துட்டான். வந்துட்டியா? மச்சான் வீடு முக்கிலே தடி புடிச்சானுங்கடா. வண்டி வேற பஞ்சர் ஆக்கிட்டானுங்கடா. மச்சான் எவனாலே வர முடியாதான். வேணும்னா நம்மளே எடுத்து டெலிவரி பண்ண சொல்றானுங்க. இப்படியே போச்சுன்னு ஏன் அவன் யூடியூப் சேனல்ல பார்த்துட்டு வீட்லயே சரக்க காய்ச்சி குச்சிருவானுன்னு நினைக்கிறேன். நம்ம சுமோட்டோ இருக்கானேடா, அவன்கிட்ட தான் இ பாஸ் இருக்கே. ஃபுட் டெலிவரின்னு சொல்லி சரக்க நம்மளே சப்ளை பண்ணிடலாம். செம்ம ஐடியா மச்சான். நைஸ். கேட்கவே அவ்வளோ என்கேஜிங்கா இருக்கு. இந்த வந்துட்டான் பாரு நம்ம சுமோட்டோ. வாடா. டேய் வண்டா மச்சான். டேய் மாமா வாடா போலாம். ஏய் கஸ்டமர்லாம் வெயிட் பண்ணிங்க, வா டெலிவரி பண்ணலாம் வா. உட்கார்றா. என்னடா எனக்கே வேலை போயிடுச்சு. வேலை போயிருச்சா? டேஸ்ட் பார்க்கலான்ட்டு பீஸா ஓப்பன் பண்ணி சாப்பிட்ட பழைய வீடியோ ஒன்று லீக் ஆயிடுச்சு மச்சான். டேகு ஐடி பேகுன்னு எல்லாத்தையும் பிடிங்கி வச்சிட்டானுங்க. நான் மோமே அம்மா இல்ல கல்லா. நீ வா வரோம் ரொம்ப டல்லா. ஊசி வச்சு கொல்ல போறேன் ஒண்ணு. டேய் அது எப்படி வெக்கமே இல்லாம திருடி திருட்டு டேஸ்ட் பார்த்தேன்னு பச்சையா போய் சொல்ற? இப்ப இந்த பிசினஸ் எல்லாம் யார் பண்றது? எவனுக்குமே வேலை இல்லைன்னா எப்படி சர்வே பண்ண முடியும்? அப்ப இந்த வீட்டில் வேலை பார்க்குற ஒரே ஆளு நான் மட்டும்தான் இல்ல? டேய் நேரா போ, குழி ஒன்று இருக்கு, மூந்து செத்துரு. புல்ஷிட் கெட் லாஸ்ட். வாட் தி ஃபிஷ் அகிரா. என்ன மொட்டை மாடியில படுத்து கிடக்குறோம்? உன்னை ரூம்குள்ள மூடிக்கிட்டு கிடக்க சொன்னா வண்டப்புல மாடியில என்ன பண்ற? உங்களுக்கு இதே வேலையா போச்சுல. இரு ஒரு நாள் உங்களை எல்லாம் ஒரேடியா மேல அனுப்பிச்சிடுறேன். உங்களுக்கு தெரியும் என்ன பத்தி. ஏய் மாடி கடிக்கு போன உன்னை சாவடிச்சுவேன். ரூம்குள்ள கடறா. ஏய் சீக்கிரம் மச்சான் ஒரு முக்கியமான விஷயம்டா. ஹாஸ்பிட்டல் இப்பதான் கால் வந்துச்சு. ஒரு வாரத்துக்கு டே நைட் ஃபுல்லாக கண்டினியூஸாக ஒர்க் இருக்காண்டா. அதை முடிச்சுட்டு ஹோட்டலில் ஒரு வாரம் குவாரண்டைனில் இருக்கணுமா. எனக்கு தெரிஞ்சு நான் வரத்துக்கு ஒரு 15 days ஆகணும்னு நினைக்கிறேன்டா. மச்சான் நான் வரத்துக்குள்ள சரக்கெல்லாம் காலி பண்ணுறதுக்குடா. கொஞ்சோண்டு குச்சிக்கிட்டா. அப்போ நான் கொஞ்சம் தட்டி பாய்டா. எவ்வளவோ முயற்சி பண்ணியும் போதை பழக்கத்திலிருந்து வெளியில வர முடியலையா? கவலை விடுங்க, வந்தாச்சு. நாமே ஒரே திங்கிங்கா இருக்கிற. இந்த வீட்டில் ஏதோ தப்பா இருக்குன்னு தோணுதுடா. உனக்கு போதை இறங்கிச்சு மாமே. வாய ஒரு கட்டிங் போடும் சரியாயிடும் அப்படின்ற. டேய் என்ன கோட்டர் கட்டிங் ஆயிடுச்சு.
குடிச்சிடலாமா? 2-3 நாள்ல பேபி வந்து சரக்கு எங்கன்னு கேட்டு செய்ன்னு செய்வானே. அவன் கடற்கறான் டெஸ்ட் பேபி குடிச்சிட்டு நம்மளே பாட்டில் ஒன்று கச்சி வச்சிருக்கான். பேபி வந்துட்டான்டா. சரக்கு எங்கன்னு கேட்பானே. ஐயோ ஒன்று கடிக்கலையே. தூங்கிடுவான். வாங்க உறங்கலாம். 1 செகண்ட் டாலி, கொஞ்சம் வந்து பேசுற, வெயிட் பண்ணு. என்னடா ஒரு மாதிரியே சுத்திட்டு இருக்க? போன்லயே உம்மாங்கிறியா? என்ன மேட்ரு? அது ஒன்றும் இல்லை மச்சான், எங்கே பார்த்தாலும் கொரோனா பேஷண்ட்டு, ஸ்டோர் ரூம் ஃபுல்லாக சானிடைசரு, மாஸ்க்கு, பிபி கிட்டுன்னு. ஐயோ செம்ம போரு. அப்படிதான் ஒரு நாள் ஃபோன் ஓடினே இருந்தேன். அதில் ஒரு ஆப்பில் இந்த பொண்ணை பிக்கப் பண்ண மச்சான். ஐயோ வெக்கமா இருக்குது. ஆப்ல பொண்ணா? புரியலையே. உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, நீ கடைக்கடையாக போய் பார்சல் பிக்கப் பண்ணுறல, அந்த மாதிரி பொண்ணுங்க பசங்களையும் பசங்க பொண்ணுங்களையும் பிக்கப் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பு. அதில் தான் மச்சான் பிக்கப் ஆச்சு. டிஸ்டர்பன்ஸ், ஒரே டிஸ்டர்பன்ஸ். பைசப் க்ளோஸ் அப்பா எடுத்து கண்டிப்பா இம்ப்ரெஸ் ஆயிடுவான். டேய் பேபி, அந்த ஆப் பேரு சொல்றா. சொன்னா எனக்கு என்ன தருவேன்? ஒரு தம்மு தரேன்டா. தம்புல். ஸ்பெல்லிங் சொல்லு. TIMBLE. TIMBLE. டேய் அது டிம்பிள்ரா. தம்மு குர்ரா. அதான் ஏன் போன்ல இருக்கே. 99,999, 1,00,000, 1,01,000, 1,02,000, 1,03,000, 1,04,000. என்ன பண்ணிருக்க? நட்சத்திரம் நீட்டு இருக்க. நட்சத்திரத்தையே காணோம். எப்போல இருந்து? காலையில இருந்து. காலையில இருந்தா? என்ன? 1,04,000. 1,04,000. சரக்கடிச்ச வாயில கபசுர குடிநீர் அடிக்க வச்சுட்டானே இந்த சைனாக்கார பையன். பேபே நேத்துனா மூஞ்சி ஈன்னு இருந்தது, இன்னைக்குனா உன் மூஞ்சி பீ மாதிரி ஆயிட்டு இருக்கு. என்னன்னே தெரியல. நேற்று நைட்ல இருந்து யாரும் மெசேஜுக்கு ரிப்ளையே பண்ணல, பேசவே மாட்டாடா. சரி அப்புறமா ஃபீல் பண்ணிக்கலாம். சட்டையை போடு. டேய் வெட்டியா பேசிட்டு இருக்காம முதல்ல வெளில கிளம்புங்கடா. என்னதே வெளில போனோமா? ஊரே பூட்டு போட்டு கிடைக்குது. சரக்கு வாங்க போன பசங்க வண்டியை பூட்டிக்கிட்டாங்க. எங்க போ சொல்ற? நேற்று தம்மு வாங்க போனேன். போலீஸ் என்ன நீல் டவுன் பண்ண வச்சுட்டாங்க தெரியுமா? டேய் யாழ் வீட்டுக்கு வராடா, கிளம்புங்கடா. உன்னோட ஆளா? நேற்று வரைக்கும் அந்த டெஸ்டி பேபி தான் உம்மா உம்மா உம்மாண்ணா. நீ எப்படி ஓவர் நைட்ல கரெக்ட் பண்ண? உண்மையை சொல்லு, சாட்டுக்கு எவ்வளோ? டேய் அவன் சொன்ன அதே ஆப் தான்டா. நைட்டு தட்டின மேட்ச் ஆச்சு, தூக்கிட்டேன். டேய் பேசிட்டே இருக்காம கிளம்புங்கடா. தான் இன்னொரு ரூம் இருக்குல்ல, அங்க வெளிச்சின்னு போ. டேய் அவ என்ன பார்க்க வராடா, நான் தனியா இருக்கேன்னு வேற சொல்லியிருக்கேன்டா. கிளம்புங்கடா. எது தனியா இருக்குன்னு சொல்லிருக்கியா? டேய் பக்கத்துல தான் கிரவுண்ட் இருக்கு, ஒரு ரவுண்டு போயிட்டு 2 hours கழிச்சு வாங்க. கார்த்தி ஆள் போலடா. நேத்து உசார் பண்ணா இன்னைக்கு வீட்டுக்கு வந்துருவாளா? அவனா பத்திரியாவா இருப்பா. உனக்கே எங்காண்டாகுது? பல்லு இருக்கவன் பக்கோடா சாப்பிட்றான். முடிஞ்சா நீ சாப்பிடு. எனக்கு பக்கோடாலாம் பிடிக்காது. பால்கோவா போடா. ஏன்டா பால்கோ வாங்குறிய? கொல கொலன்னு இருக்காது. எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்படி உட்காந்துருவான். ஷட் யூ மவுத். உனக்கு ஞாபகம் இருக்கா? மாச கடைசி கையில காசு இல்ல, கை நடுங்குதுன்னு என் சரக்கு உனக்கு குத்து நான் ஷேர் பண்ணேன். கக்கூஸ்ல உட்காந்து ஆய் வரலன்னு என் தம்ம குத்து ஷேர் பண்ணு. காய்ச்சலா இருக்கு மச்சான், குளிருதுன்னு உன கட்டி பிடிச்சி அப்படியே உன் ஜொரத்தை நான் வாங்கினேன். இவ்வளெல்லாம் பண்ண எனக்கு அல்சி அந்த ஆப் பேர் சொல்லியா மச்சி? டேய் ஆப் பேருனா அதை கேளு. அதுக்கேண்ட அப்படி நக்கிட்டு இருக்க? ரொம்ப தேங்க்ஸ் மச்சி. என்னடா ஸ்வைப் பண்ணோம்னா காசு கட்ட சொல்லுது. நம்ம எங்க போவோம் காசு? டேய் ஒரு நாளைக்கு 30 தான் லிமிட்டு. அதுக்கு மேலே நீ தேய்ச்சிக்கிட்டே இருக்குன்னா பணம் கட்டணும். இப்போ என்னதான் மச்சி பண்றது? நீ ஏதா ஐடியா சொல்ல. உன் அக்கௌண்ட்ல இருந்து 12 மணி வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ 12 மணி மேலே பண்ணலாமா? அலாம் யாரா வச்சது இந்த நேரத்துக்கு? சாரி மச்சி, நான் தான் எல்லாருக்கும் அலாரம் வச்சேன். என்ன பண்ண? லவ் பண்றான். மச்சி கறி தப்பாது. சாப்பிட்டியா? இந்த கொரோனா குரங்கு எப்படி மேலே வந்தது? என்னாச்சு? ஏய் இங்க என்னடா பண்ற?
காக்காவோட பேசிட்டு இருக்கேன். ஆ காக்காவோட பேசிட்டு இருக்கேன். கீழே போடா தத்துறோம். கட்டி போட்டுரும் இதே மாதிரி பண்ணிதான். ரூமுக்கு போடா. காக்காவே இல்லை, காக்கா கிட்ட பேசின்றான். நீ இந்த பக்கம் வந்துட்டியா? மச்சான் போட்ட சட்டையை போட்டா இன்னைக்கு ஃபுல் மஜா தான். கதையை வச்சுக்கிட்டு எத்தனை நாள் போட்டுறது? அது எழுதணும். ஆனால் வர ஜாலியாக இருக்கான். என்ன தம்பி, நம்ம வீட்டுக்கு ஒரே பாயிண்ட் தானே. டீக்கு பதிலாக ஜூஸ் போட்டுக்கிட்டு இருக்கீங்க எல்லாருக்குமா? அட்டி ஜூஸு எனக்கு மட்டும்தான். ஜூஸா? 2 மணி நேரத்துக்கு யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நீங்கள் எல்லாம் ரோட்டில், நான் மட்டும் வீட்டில். நீ மாடா தம்பி. நேட அண்ணனா ஒரு ஓரம் நின்று விளக்கு பிடிச்சிக்கவா? நல்லா இருக்கும்ல. என்னண்ணே ஒன்று இங்கே என்ன விட்டு படம் ஷூட்டிங் எடுத்துன்னுக்காங்க. கேட்டா கெட்டலா வெளில போறியா இல்லையா? என்ன தம்பி அண்ணன் இப்படிலாம் பேசுறீங்க? அத்தா வாட்டி கத்தி மூக்கில் இல்லாண்டா அவங்க புரியுதா? வெளில போ. அந்த பழத்தை எடுத்துக்கலாமா? அது சாப்பிட இல்லை, வெளில போ. நல்லது. பழத்தை வச்சு என்ன பண்ணுவான்? இந்த கோபாலே ஒரு பைத்தியக்காரன். அவன் லவ் பண்ற பொண்ணு மட்டும் தெளிவாக இருக்கும். இந்த 2 பைத்தியங்களை சேர்ந்து வீட்டில் என்ன பண்ணுன்னு தெரியல மச்சான். கோழி எப்படி இருந்தா உனக்கு என்னடா? குழம்பு ருசியா இருந்தா போதும்டா. கரெக்டா சொன்ன மச்சான். நாடா டைம் ஆயினே இருக்குது, நம்ம காணோம். ஐயோ என்ன பண்ணலாம்? ஃபோன் பண்ணி பார்க்கலாமா? ஃபோன் போகுது. नमस्कार, मैं हूं अमिताभ बच्चन। देखिए, हम सब मिलकर नोवल कोरोना वायरस या कोविड-19 को फैलने से। नमस्कार, मैं हूं अमिताभ बच्चन। देखिए, हम सब திருப்பி இந்திக்காரனா? नोवल कोरोना वायरस காலே பண்ணிடுமா? ढक्कनदार। திருப்பி ஃபோன் பண்ணா இவனே பேசுவானே. சரி பண்ணி பார்ப்போம். नमस्कार, मैं हूं अमिताभ बच्चन। ஜெய் ढक्कनदार कचरे के बोला सुन नोवल बोल कोरोना रहा। वायरस या कोविड-19 The number you are trying to call is currently not reachable. Please. I hate you டா. இப்படி போறமே போலீஸ் பிடிச்சா என்னடா பண்றது? நேத்து நாங்க வெளில போனோம்ல, அப்போ ஒரு பய கிடையாது. போலீஸ்க்கெல்லாம் இப்ப வேலையே இல்லையா மச்சான்? எல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கானுங்க. அதனால திருடங்களே இப்ப வீட்டுக்குள்ள போய் திருட பயப்படுறானுங்கடா. போலீஸே இல்லன்னா இங்க எத்தனை பேர் நின்னுறாங்க? 3 பேர் ட்ரிபிள் சராஜா. 24 மேடம் எமர்ஜென்சி மேடம். இவனுக்கு வீசிங் மேடம். அர்ஜென்ட்டா கூட்டிட்டு பாருங்க இழுக்குது. வீசிங்க கையில சிகரெட் இருக்கு. வீசிங்க. கொரோனா காலத்துல இந்த பசங்க பொறுப்பு இல்லாம சுத்திட்டு இருந்தாங்க. இது மாதிரி யாரும் வெளியே வரக்கூடாதுன்றதுக்காக தமிழ்நாடு காவல்துறை செய்த ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் இது. அவங்கள ரொம்ப வெறுப்பேத்திட்டோம். போய் வேற 1 hour ஆகுது. நம்ம குத்து பில்டப்புக்கு நம்மளே பொண்ணு வந்த மாதிரி செட் பண்ணிடலாமா? லிப்ஸ்டிக் மார்க் வேணுமே, என்ன பண்றது? ஐடியா. சட்டி உடம்பத்தில் அடிக்கிற மாதிரியே கிடக்காம மச்சே கார்த்தி. டேய் கார்த்தி ஏந்திரா. என்ன ஆயிடுச்சுன்னு கேட்க மாட்டியா? வால் வந்தது எவ்வளோ சந்தோஷப்பட்டேன். என்ன ஆயிடுச்சுன்னு கூட கேட்க மாட்டேங்கிற. டேய் நாங்களே பஞ்சராய் வந்திருக்கோம்டா, தயவு செய்து போயிரு. ஏய் நீ கேட்க மாட்டேன். அடக்கு அப்பா டேய், இப்போ என்ன நீ சம்பவம் பண்ண சொன்ன அவ்வளோதான்டா. சொல்றா. யாழு குத்த கிச பாருங்கடா. வாளுக்கு இவ்வளோ பெரிய வாயா? ஏய் உன் வாழை செவுத்துக்கு முத்த கொடுக்க வச்சு நீ எங்கடா போயிருந்த? ஏய் மிஸ் ஆன கிசு மச்சி. 2 பைத்தியத்தையும் ஒரே ரூம்ல விட்டா இப்படி தான் நடக்கும். என்னையா பண்ணிட்டு இருக்க? இறங்கியா? ஓ மாமா நான் சூசைட் சீன் ரிக்வெஸ்டலா? நானே எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்தேன், எதுவுமே நடக்கல. எனக்கு வாடவே பிடிக்கல. நான் போறேன். நல்ல எமோஷன் ஒர்க் அவுட் ஆகுது மேன். நல்ல நடிகை நான் வருவேன் மேன். நீ யோ கன்ஃபார்மா படம் பண்ணிருவையா? இறங்கியா? படம் பண்ண முடியலடா, தொங்கிக்கிட்டு இருக்கேன். பின்ன என்னயா பண்ணோம்? பண்ண வேண்டியதை பண்ணலையே. நீங்க 2 பேரும் நல்லா ஜாலியா கரெக்ட் போட்டு சுத்துறீங்க.
ஈஸியா கரெக்ட் ஆக வேண்டிய ஆப்ல 2 நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். என்னால கரெக்ட் பண்ண முடியலையே. யோ நான் தான் பண்ண 2 நாளா போன குடியா. எருமைங்களா ஃபேனை போட்டு வெளியே போய் பேசுங்க. என்னடா மச்சான் என்ன போட்டுருக்கான் படிய. யோ இப்படி மெசேஜ் பண்றதுக்கு இல்ல, நீ வா. அந்த கயிறு அப்படியே இருக்கு, செத்துரு. என்ன கருத்து இப்படி பேசுற? எனக்கு இவ்வளவுதானே தெரியும். ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. செத்துறா பைத்தியம். யாருக்கிட்ட கேட்கலாம்? எந்த டைரக்டர் கிட்ட கேட்டா? மிஸ்டர் வெற்றி? ஆஹா, அவன் ஆளை கெட்ட வார்த்தை பேச வச்ச அழகு பார்ப்பான். மிஸ்டர் லோகேஷ்? ஈவு இறக்கலாம என் ஆளை கழுத்தறுத்து கொன்றுவான். பேட் பாய். மிஸ்டர் பாலா? உனக்கெல்லாம் ஒரு ஆளான அசிங்கமா பேசுவான். வேற யார்கிட்ட கேட்கலாம்? ரொமான்ஸை பத்தி இங்க யாருக்கு? மிஸ்டர் கௌதம். கௌதம், படுக்கை அறையில ஒரு வாழ்வியல் அரங்கேற்றலான்னு இருக்கேன். உன்னோட அட்வைஸ் எனக்கு வேணும். ஓகே, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட பேரா? அண்ணா ஸ்ட்ரெஸ் பண்ணி கூப்பிடு. ஃபார் இன்ஸ்டன்ஸ் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் நேம் ஜெஸ்ஸின்னு வச்சுக்கோ. ஜெஸ்ஸி அப்படின்னு ஸ்ட்ரெஸ் பண்ணி கூப்பிடு. ஜெஸ்ஸி? எஸ், ஜெஸ்ஸி. ஜெஸ்ஸி? எஸ், தட்ஸ் ரைட். கௌதம், எஸ், ஐ அம் லிஸ்னிங். நான் எப்படி அவகிட்ட காதலை அரங்கேற்றுவது ஆரம்பிப்பது? ரொமான்ஸ் நல்ல ஒரு ப்ளூ ஷர்ட். ப்ளூவா? யா. ஓகே, என்னோடு வா. வீடு வரைக்கும் கையில ஸ்டைலா காப்பு போட்டுக்கோங்க. காப்பு? முக்கியமா பல்லு விளக்கோங்க. ஓகே கௌதம், வீரமிச்சயம். குட் லக். வெற்றியோடு கால் பண்றேன். என் வீட்டை பார், என்ன பிடிக்கும். மச்சான், இந்த பெருசு அக்கிரா இருக்கால, அவன் உசார் பண்ண பொண்ணு சின்ன பொண்ணா இருக்குன்னு நினைக்கிறியா? அவன் மூஞ்சிக்கு ஏத்த மாதிரி பழுத்த பாப்பாலே கேள்வியே தான் மச்சான் இருக்க. நீ வேணா பாரு. நீ ஏன்டா எப்ப பார்த்தாலும் இப்படி வயிற்றுச்சலோடே சுத்துற? இதுல பாடி ஷேமிங் வேற. வா. என்ன வரலையே, फोन பண்ணுவா. नमस्कार, मैं हूं अमिताभ बच्चन. देखिए, हम सब मिलकर नोवल कोरोना वायरस या कोविड-19 फैलने से रोक सकते हैं. इसके लिए हमें बचाव के कुछ நாட் ரீச்சபிளா? எப்படி எது மாதிரி? ஊரடங்கால் மக்கள் வீடுகளில் முடங்கி இருக்கும் நிலையில் காவல்துறையினரின் ட்ரோன் கேமராவை பார்த்து கேரம் விளையாடிக் கொண்டிருந்த இளைஞர்கள் தலைகறித்து எல்லாம் விட்டு போயிட்டீங்களா? டேய், ஹெலிகாப்டர் பின்னாடியே தொட்டுறா, தட்டி வர ஓட்டரா. டேய், டைம் வேற ரொம்ப ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? வந்த மாதிரி ரூமை செட் பண்ணிடுவோம். இல்லைன்னா அந்த சின்ன சின்ன சில்வண்டெல்லாம் நம்ம கலாய்க்கும். புருஷனை தாண்டி வருவியா? சீன் 1, ஷார்ட் 1 அண்ட் ஆக்ஷன். வாங்க. அப்படியே கீழ இருந்து ஒரு ஷாட், பஞ்சுக்குள் பரவசம். இல்ல பத்தல வேட்டைக்கான வேர்வது நல்ல. நான் வேணா தண்ணி எடுத்து ஊத்திரவா? உன்னை கொன்றுவேன். கீழே வாங்க. வரம்போ. ஓ, சம்பவம் பண்ண டயர்டா? இந்த காத்தல் என்ஜாய் த ஃபிராக்ரன்ஸ் மேன். நாத்தம் புடிச்சா சீனா போட்டு இல்ல வேறயா வீர கூட காயில. என்ன சம சம்பவம் போல. ஆயக்கல் 64 அத்துமீறிட்டேன். வயசோடவே போய் பாரு. என்ன இது சாமான சதற விட்டுருக்கான். இப்படி பஞ்செல்லாம் பறக்க விட்டுருக்கான். பொம்மலா இருக்கு, திரிசமா இருக்குமோ? எப்படி இவனுக்கு இப்படி அமைஞ்சது தெரியலையே.
ஒன் சக்சஸ். ஏய் ஏன்டா இப்ப அழுவுற? எப்படி பண்ணி வச்சிரா பாரு மச்சான். ஏய் பேபி ஏன் கேம் மே கத்தினீங்க? டேய் ஒண்ணு அழுவுறத நிறுத்து, இல்ல ஏன் அழுவுறன்னு சொல்லு. மச்சான் என் ஆள் கொஞ்சம் ஷை டைப்பு. அவன் வீட்டுக்கு வரவே யோசிக்கிறாடா. ஏய் உங்களுக்கு தான் இப்ப ஆள் இருக்குல்ல, நாளைக்கு கெட்டு குதிரை சொல்லி உங்க எல்லாராலையும் வர வைக்கிறீங்களா? நானே ஆளை வர வைக்கிறேன் மச்சான். நானும் ஜாலியா இருப்பேன்ல. பேச மாட்டானுங்க. நாளை திருத்திட்டு முடிக்கிறீங்க. யார் கால் பண்ண 2 மினிட்ஸ்ல வரடா மேகி மாதிரி பாக்குறியா? கெட்டு கதை வச்சுக்கலாமா? நீ ஏன் ஆளு வந்துருவாடா, கன்ஃபார்ம் பண்ணிக்கோ. நான் கூப்பிடவே வேணாம், நாளைக்கு அவளே வருவா. ஏன்னா நான் வச்ச ஷாட் அப்படி. மச்சான் ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். நாளைக்கு நம்ம இந்த ரூம் எடுத்துப்போம். சமாளிப்போம்.